பர்த்டே எழுதி கிடக்கு கேட்கல. சந்திரா ராமச்சந்திரன் இல்லை, சாரி மாறி வந்துட்டு. அதை வாங்க ரெடி தம்பி, இதெல்லாம் வாங்க. யாருக்கு கொடுக்கலன்னு யோசிக்கிறீங்களே, என்ன யாருக்கு மிஸ் பண்ணாங்களா அப்படின்னு. அம்மா அளவழிக்கிட்டா இப்போ. தாத்தாவை மிஸ் பண்ணுறமாண்டா. யார் தந்தது? நாய், சரியா சொன்னீங்க. ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க. சின்ன சின்ன பூவே பாடுங்க. சின்ன சின்ன பூவே. வாங்க, அனைவரும் சோகத்துக்குள்ள போயிட்டீங்க. சரி, மேடையில் இருக்கிற எல்லாரும் அழுது கொண்டு இருக்கணும். ஸோ இதை சொல்ல விரும்புறீங்களா உங்க ஃபேமிலிக்கு? இல்லை, தாத்தா எப்பவுமே எங்களோட இருக்கிறார். ஹாய், வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். 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 ரைட், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் தானே? ஹாப்பி பர்த்டே எழுதி கிடக்கு கேட்கல. என்ன பேர் உங்களோட? காஸ்பினா. உங்களோட? கனிஷ்கா. சந்திரா ராமச்சந்திரன் இல்லை, சாரி மாறி வந்துட்டு. அதை வாங்க ரெடி தம்பி, இதெல்லாம் வாங்க. சாரியா காசு நிறைய கொண்டு வந்துருங்க. வந்ததுக்கு ஒரு 2000 ரூபா வாங்கி தரீங்களா? 2000 ரூபா தாரீங்களா? வந்துட்டு அங்கே இருந்து உங்களுக்கு தரணுமா? ரைட், உங்களுக்கு தான் வந்துடுறேன். உங்களுடைய தங்கச்சி எங்க? வாங்க. ரைட், இவ தானே? சரி, அம்மாவுங்க? உங்களோட அம்மா எங்க? அம்மா நீங்களா? அம்மா சரி, வாங்க வாங்க வாங்க. சகோதரன் மட்டும் நினைச்சேன், சாரியா. ரைட், இந்த கேக் வந்து இவங்களுக்கு நடந்து முடிந்த பிறந்த நாளுக்காக. சரியா வச்சிருப்பீங்களா? ரைட், ஸ்பெஷலாக இவங்களுக்காக தானே? சரி, இன்னும் ஒன்று இருக்கு. ரைட், பார்த்தீங்களா நான் பேசுறீங்க? சரி, இது உங்களுக்கா? யா, முடிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன பேரு கூட? ஹபிஸ்டாவா? ரைட், அழகா இருக்கா? பிடிச்சிருக்கா? ரைட், சரி. உங்களுக்கு வந்து நிறைய அன்பளிப்பு பொருட்களும் பூப்புனித நீராட்டு விழாவில் வந்து எப்பொழுதும் சிறப்பாகவும் சீருடன் சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லிட்டு இந்த அன்பளிப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வேண்டப்பட்ட உறவுகள் வந்து தந்திருக்கணும். ஸோ அதோட இன்னும் 2 அன்பளிப்பு இருக்கு. ரைட், இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அம்மாவை கூப்பிடணும். உங்களுடைய அம்மா. இதில் 2 அன்பளிப்பு இருக்கு. இதை வந்து நீங்கள் உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு போட்டு விட சொல்லி தந்திருக்கணும். இந்த அன்பளிப்பெல்லாம் வந்து இன்று நீங்கள் அழைக்காத ஒரு நபர் மூலம் வந்திருக்குது. காட்டு நீங்கள் வந்து கொடுக்கலையா இன்றைக்கு? சரியா, வாங்க பக்கத்தில் வாங்க. அக்கா வாங்க. ரைட், இன்று நீங்கள் தங்களுக்கு அழைக்காத காரணத்தால் வர முடியவும் இல்லை. ஸோ நீங்கள் அழைக்காட்டிலும் தாங்கள் வரையிலே என்றாலும் இந்த அன்பளிப்பு பொருட்களை உங்களுக்கு கொடுக்க சொல்லி தந்திருக்கணும். சரியா? சரி, யாராக இருக்கும் இந்த அன்பளிப்பு தந்தது? அப்போ அவங்களுக்கு சொல்லலையா? நீங்கள் சொல்லலையா அவங்களுக்கு? இது சொல்லாதாக்கள் தந்தவை எங்களுக்கு. அப்படி ஒன்றும் இல்லையா? சரி, இந்த அன்பளிப்பு அவங்களுக்கு கொடுப்போம். கை வலிக்குதா தங்கச்சி? கை வலிக்குதா? பின்னால் வைப்போம். என்ன எனக்கா யோசிக்கிறீங்களா? யாருக்கு கொடுக்கலன்னு யோசிக்கிறீங்களே, என்ன யாருக்கு மிஸ் பண்ணாங்களா அப்படின்னு. அம்மா அளவழிக்கிட்டா இப்போ. அம்மா ஏன் அழுறீங்க? அம்மா வாங்க, என்னத்துக்காக அழுறீங்க? என்ன கதைக்கவே இல்லை செந்தூரன் வந்து அஸ்னா சர்ப்ரைஸ்ல இருந்து. சாரி அம்மா, என்ன காரணம் அழுறீங்க? விளங்கல? தாத்தாவை மிஸ் பண்ணுறமாண்டா. சரி, கவலைப்படாதீங்க. இங்கே பல பேர் உங்களை வந்து பேத்தியாகவும் மகளாகவும் உங்களுடைய சகோதரர்களாகவும் ஒரு ஆண் பிள்ளையாகவும் இங்கே நிறைய பேர் உங்களுக்காக இருக்கணும். ஆமாம் தானே? இருக்கணும் தானே? ஸோ கவலை வேண்டாம். தாத்தா எப்போதும் உங்களை இந்த இடத்துலேருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். சரியா? ஹாப்பியா? ஒரே நேரத்தில் 3 பேருக்கு செஞ்சு அங்கே இங்கே நடக்க வேண்டி கிடக்குது. ஒரு சந்தோஷமா போவோம். சரி, உங்களுடைய பேர் என்ன சொன்னீங்க? கனிஷ்கா. கனிஷ்கா. ஸோ எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? லண்டன்.
2 பேரும் ட்வின்ஸா? இல்லை. இல்லை. அப்புறம் ஓ சிஸ்டர்ஸ். சரி. ஸோ இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த சிறப்பான ஒரு பூப்புனித நீராட்டு விழா நடந்து கொண்டிருக்கு. பிடிச்சிருக்கா? சந்தோஷமா? உங்களுக்கு நீங்களே பயந்து கொண்டிருக்கிறீங்க. என்ன பார்த்தா பயமா இருக்கா? இல்லையா? இது வித்தியாசமா இருக்கும் இல்லை தானே? சரி, பயப்படுற மாதிரி கிடக்கு அண்ணாவை பார்த்து. சரி, இந்த நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அம்மாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட யார் இந்த அன்பளிப்புலாம் தந்ததுண்டு. யாரா இருக்கும்? கனடாவில் இருந்தா? எங்களுக்கு இங்கே இருந்து தான் வந்தது எல்லாம். தெரியல. இதில் இருக்கிறாக்கள் தர மாட்டேன் நம்ம. ஆனால் தந்தாக்களும் நான் பார்த்துட்டேன். தந்து விட்டாக்களும் நான் பார்த்துட்டேன். ஒரு ஆள் குனிஞ்சிருக்கிறார். சரி, ஒரு ஆளை கண்டுட்டேன். 2 பேரே கண்டுட்டேன். அம்மா மேல பிடிச்சவங்க கூட தந்திருக்கலாம். அதை கொண்டே போட சொல்லி அவங்களோட கையால. யாரா இருக்கும்? தெரியல. தெரியல. உங்களுக்கு தெரியல? யாரு? இந்த சொல்ற பேர்ல யாரும் இல்லை. சரியா? சரி, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு யார் இந்த கிஃப்ட் தந்தது? யார் தந்தது? நாய். சரியா சொன்னீங்க. நான் தான் இந்த அன்பளிப்பெல்லாம் கொண்டு வந்தேன். உண்மையிலேயே அந்த பிள்ளை தான் சரியான விஷயம் சொல்லியிருக்கு. நாங்களானே கொண்டு வந்தாங்க. ரைட். வேற என்ன? நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்களாம், தமிழ் கதைப்பீங்களாம் கேள்விப்பட்டேன். ஆமாவா? ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க. எப்படி இருந்தது? உண்மையிலேயே ஒரு அழகான பாடல். மிகவும் அழகாக பாடி இருக்கிறீங்களா? யார் சொல்லி தந்தது இந்த பாட்டு உங்களுக்கு? அப்பா. எங்க நிற்கிறார் அப்பா? அப்பா வாங்க. நீங்களா? போய் வாங்க மேலே. வைக்கப்படா வாங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. என்ன பாட்டு இது? சின்ன சின்ன கண்மலை. சின்ன 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 கண்மலை. சின்ன சின்ன கண்மணி. யார் இது? என்ன பாட்டு? அவங்களா செஞ்சுதா? ரைட் ரைட். சரி, தாலாட்டு பாடல் உண்டு. எவ்வளோ அழகா. எத்தனை வயசு உங்களுக்கு? இங்கிலீஷில் சொன்னாங்க. ஓ, 4 வயசா? இங்கிலீஷில் சொல்லிட்டா பிள்ளைங்க தெரியும். 4 வயசுல இவ்வளோ அழகா பாடுறீங்க. நல்லா பாட்டு. வேற பாட்டு பாடுவீங்களா? பாடி காட்டுங்க. இங்கே எல்லாரும் நிற்க நான் பார்த்தோம். சின்ன சின்ன பூவே பாடுங்க. சின்ன சின்ன பூவே கண்ணக்காரம் பூவும். சின்ன சின்ன பூவே கண்ணக்காரம் பூவும். தொட்டு தொட்டு பேசேன் சின்ன வேலை இருக்க உலகிற பூவெல்லாம் உன்னை நீ அடிக்கிற. நான் அம்மாவோ உன்னை அடிக்கிற. ஓ ஓ ஓ சின்ன சின்ன பூவே கண்ணக்கார பூவும். சின்ன சின்ன பூவே கண்ணக்கார பூவும். தொட்டு தொட்டு பேசேன் சின்ன வேலை இருக்க. வாவ். எல்லாரும் கைதட்டுமா? எல்லாம் சத்தமா. அச்சா பிள்ளை எவ்வளோ கியூட்டாக அழகாக பிள்ளை பாடி இருக்குது. நாங்கள் கூட இந்த மாதிரி இப்படிலாம் பாட மாட்டோம், வெக்கப்படுவோம். இந்த வயசுலேயும் என்ன பிள்ளை சபக்கூச்சம் இல்லாமல் வடிவாக பாடுறீங்க. அச்சா பிள்ளை என்ன பெரிய ஆளாக வந்து நிறைய பாட்டு பாடணுமா என்ன? குட் கேர்ள். ரைட்.
சரி அம்மா நீங்களும் பாட்டு பாடி காட்ட போகிறீங்களா, டான்ஸ் ஆடி காட்ட போகிறீங்களா? சொன்ன வேலை உங்களுக்கு நிறையா பேசுவீங்களேண்டு வாருங்க. சரி, இந்த அன்பளிப்பு பொருட்களை வந்து யார் தந்திருப்பீங்கன்னு சொன்னீங்களா பட்டண்டு? அக்கா தங்கச்சி. அக்காவும் தங்கச்சியும் எங்கே இருக்கணும்? கனடாவில் அக்கா, தங்கச்சி பிரான்ஸ். கனடாவில் அக்கா, தங்கச்சி பிரான்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கனடாவில் அக்கா இருக்கிறேன், பிரான்ஸில் தங்கச்சி இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அதை தான் சொல்கிறீங்க. சரி, அந்த பிரேமை பார்த்தா தெரியும் யாருண்டு. ஒருவேளை அவங்க இல்லாட்டி இல்லைங்களா அவையெல்லாம் ஒருவேளை அவர்களா இல்லாமல் வேறு யாராவது இருந்தாங்களா அப்படி இருக்க மாட்டேனும். ரைட், தாங்க பிரேமா ரைட் ஓப்பன் பண்ணுங்க. ரைட், வாங்க அனைவரும் சோகத்துக்குள்ள போயிட்டீங்க. அம்மா வாங்க, அக்கா வாங்க. ரைட், ஓகே. இந்த அன்பளிப்பு பொருட்கள் எல்லாம் இதில் மிகவும் சிறந்த பல பொன்னகை வந்தாலும் அதில் நிறைய பணங்கள் வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு அன்பளிப்பு உங்களுடைய அப்பா தாத்தா கணவர்னு ஸோ தவறி சில வருடங்கள் ஆகின்றது என்று எங்களை சொல்லித்தான் இந்த அன்பளிப்பை வந்து எங்களுடைய தம்பி நீங்கள் தான் வாங்க. ரைட், சரி. மேடையில் இருக்கிற எல்லாரும் அழுதுன்னு இருக்கணும். உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாகவும் சிறு கவலையாகவும் இருக்கும். ஸோ இந்த அன்பளிப்பை நீங்கள் இந்த மாதிரியான எவ்வளோ அன்பளிப்பு தந்தவை உங்களோட யார் யார் தந்தாங்க? காசு இதெல்லாம் பிரான்ஸ்லேருந்து அம்சாண்டா சித்தா, மற்றது கனடாவிலிருந்து கலைவாணி என்ற ரைட். ஸோ கனடாவில் இருந்து இவ்வளோ பேர் தந்துடுறதுல இந்த பிரேம் நீங்கள் தானே? சரி, இந்த மாதிரியான செயற்பாடு செஞ்சதுக்கு நன்றி. ஸோ இதை சொல்ல விரும்புகிறீங்களா உங்கள் ஃபேமிலிக்கு? இல்லை, தாத்தா எப்பவுமே எங்களோட இருக்கிறார், அது மட்டும் தான் சொல்லுவேன். ரைட், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி கூடவே உங்களோட நிற்கிறார். அக்கா, நீங்கள் இதை சொல்ல விரும்புகிறீங்களா உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுடைய மருமகன் இந்த மாதிரியான அன்பளிப்புக்கு அப்பாவுக்காக சில வார்த்தைகள்? எவ்வளோ அன்பளிப்பு கிடைச்சா இந்த அப்படி ஒரு அன்பளிப்பு எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரைட், அம்மா எதுவும் சொல்ல போகிறீங்களா? சரி, அம்மா அழுதோன்னு இருக்கிறா. அண்ணன் நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? உங்கள்டையும் கேட்க சொன்னாங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. ரைட், நீங்கள் ஒன்றும் சொல்லலையா? தாத்தாவை மிஸ் பண்ணுறீங்க. இது தந்த மாமாக்களுக்கு தாத்தா மிஸ் பண்ணுறேன். மாமாக்கு மற்றவங்களோட அத்தையாக்கள் சித்தியாக்கள் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. என்ன
அவ்வளோதாங்க. ஸோ எமோஷ்னலாக கவலைக்காக வந்து ஆக்கினதுக்கு நாங்களும் மன்னிப்பை கோரிக்கொள்கிறோம். எனக்கே தெரியாது இதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் இருக்குன்னு. சொல்லி தந்து தான் நான் அதுக்கு முன்னே கொஞ்சம் லேட்டாக திறந்துருப்பேன். ரைட், சந்தோஷமாக்கா, ஹாப்பியா? தங்கச்சி ஹலோ, ஹாய், ஹாப்பியா நீங்கள்? அது யார் அது? இது யாரு? யாரு? தாத்தா தாத்தா. இது அம்மா அம்மம்மா. ரைட், எல்லாருக்கும் என்ன சொல்கிறீங்க இந்த இடத்துல? எல்லாருக்கும் இந்த gift தந்த எல்லாருக்கும் வந்த எல்லாருக்கும் என்ன சொல்கிறீங்க? தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அத்தையாக்கள், சித்தியாக்கள், மாமாக்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. என்ன அப்பாவுக்கு பாட்டு பாடுவீங்களா? அப்பா பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு தெரியுமா அப்பா பாட்டு? சின்ன சின்ன கண்மலை சின்ன சின்ன கண்மணி. சரி, அதான் முதல் பாடுறீங்களே. ரைட், பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்பாவுக்கான விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. இந்த சர்ப்ரைஸ் நிகழ்வுல எதை சொல்ல விரும்புறீங்களா நீங்கள்? இல்லையா? போதுமா? ஓகேவா? ரைட், நீங்களும் சொல்ல போகிறீங்களா? சகோதரங்க யாருமே சொல்ல போகிறீங்களா? ஓகே தானே? ஸோ சந்தோஷமாக இது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு அஸ்னா சர்ப்ரைஸ் எம்ஜி சந்திரங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தங்கச்சி மிக்கியோட டான்ஸ் ஆடுவோமா? இன்றைக்கு முடிஞ்ச பிறந்த நாளுக்கு இந்த இடத்துல பிள்ளைக்கு மாமாவுக்கு கேக் வெட்டுறோம். சரியா? கேக் வெட்டிட்டு மிக்கியோட டான்ஸ் பண்ணோம். ஓகே தானே? ரைட், கண்கலங்கி நின்றதால அது என்னென்ன விஷயம்னு மறந்துச்சுன்னா அவையில் கால் பண்ணினோம். எப்போதும் சீரும் சிறப்போட நல்லா இருக்கணுமா. தாங்கள் வராததால் வரையிலையா? ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணினோமா. கூடிய சீக்கிரம் எல்லாரும் ஒன்றா சந்திப்போம்னு சொல்லிட்டு அம்மாவோட இருப்போம்னு சொல்லிட்டு நிறைய வாழ்த்துக்களை தெரிவிக்க சொன்னவே. ஓகே, மிகவும் அருமையாக முடிந்த இந்த கேக் வெட்டல் நிகழ்வோட வெளிநாட்டில் இருக்கும் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்காக சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறோம். அக்காக்கள் மியூட் எடுத்துட்டு அங்கே ஃபோனில் சொன்ன விஷயங்களை தம்பி இதை புரிஞ்சுடுங்க. ஃபோனில் சொன்ன விஷயங்களை இவங்களுக்கு நேரில் பல மக்களுக்கு முன்னுக்கு நீங்கள் சொல்லணும். விளங்குதாக்கா? ரைட் ரைட், சொல்லுங்க. கஷ்மினா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்டாக்கள் பக்கத்துல இல்ல என்னால உங்களோட வாழ்த்து எப்போ உங்களுக்கு இருக்க. ஓகே, எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். ஓகே, அதோட தாத்தா எப்பவுமே தெய்வமா இருந்து உங்களுக்கு துணையா நிற்பார். ஓகே, இது வெறும் டெய்லர் தான் இருக்கு கரிஸ்கா கஷ்மினா. அண்ட் அப்புறம் நீங்க லண்டனுக்கு வந்த அப்புறம் அண்டாக்கள் வருவோம். ஓகே ஓகே ஓகேவா? நீங்கள் ஒன்றும் சொல்லல? எத்தனை ஓகே? எத்தனை ஓகே? நீங்கள் ஒன்றும் சொல்லல அண்டாக்களுக்கு? ஓகே ஓகே, ரைட். பாருங்க பிள்ளை தங்கச்சி எப்படி சொல்லும் பாருங்க. சொல்லுங்க. தேங்க்யூ கேக் வெட்டினதுக்கு கரிஷ்மா ஹாப்பியா ஹாப்பியா அண்டா பிள்ளைக்கு கேக்கும் ரெடி பேரும் ஆயிட்டதுல ஹாப்பியா பிள்ளைக்கு. ஓகே, ஹாப்பியா பிள்ளைக்கு. அவங்க ரொம்ப ஹாப்பி. அவங்க தான் சந்தோஷமா பேசுறாங்க. அதோட தேங்க்யூ சோ மச். நீங்க வாட்டிவா கழிச்சு கொடுத்துருக்கீங்க. நன்றி 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 நன்றி. நீங்களும் சொல்லலையா அக்காக்களுக்கு? நோ தேங்க்யூ. வெக்கப்படுற அக்காக்களோட கதைக்கு என்ன? ஓகே தானே? சரி, நாங்கள் போயிட்டு வரோம். ஓகே தானே? போயிட்டு வரோம் எல்லாருக்கும். மிக்கிற டான்ஸ் பண்ணுங்க. நீங்கள் பிள்ளை ஆடுவோம். வாங்க கீழே வரீங்களா?